வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது சித்திர மாதத்தில் ஏழு சித்ரா பௌர்ணமி நேரத்தன்று சித்திரகுப்த பூஜை. இந்த சித்திரகுப்த பூஜைக்கு நாம் அனைவரும் என்னெல்லாம் செய்யணும், தானங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். இன்றைய தினம் இந்த தானங்களை பிராமணர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டுமா, என்னென்ன தானங்களை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் வருவடை இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய் என்பதற்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீராமஜெயம். சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை 2026 பற்றிய ஒரு விளக்கம். பராபோதம் வருஷம் சித்திரை மாதம் 18/1/5127 நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை. வேத தர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய யுகங்களில் மனித பறவைகளாக பிறந்த எந்த வர்ணக்காரர்கள் சித்திரகுப்தனாக இருப்பார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தானங்களை கொடுக்க வேண்டும் என்று, அதாவது பிராமண வர்ணக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் கடந்த 2 பதிவு மற்றும் இந்த பதிவிலும் பதிவிட இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவானது சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனாக கலியுகத்தில் வேதம் படித்த வேதம் தர்மசாஸ்திரம் தெரிந்த பிராமண வர்ணக்காரர்களுக்கு எந்தெந்த விசேஷங்களில் நாம் அனைவரும் எந்த விதமான தானங்களை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் தான். அதாவது தானம்னு சொல்லிட்டு எந்தெந்த தானங்கள்லாம் கொடுக்கணும் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். முதலாவதாக, ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அடியனுடைய அனைத்து அன்பு எண்ணங்கள் மெய்யன்பர்களும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து என் அந்நாளில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு வேதம் படித்த வேதசாஸ்திரம் தெரிந்த பிராமண ஸ்ரீ சித்திரகுப்தனா வரித்து நினைத்து கொண்டு அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, தானங்களை எந்தெந்த விசேஷ காலங்களில் நாம் கொடுக்க வேண்டும் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது நமது கிரகத்தில் இல்லத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு 1 வயது அப்த பூர்த்தியாகும். ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று காது குத்துவோம், கர்ணபூஷணம் பண்ணுவோம், ஆயுஷ ஹோமம் பண்ணுவோம். அந்த ஹோமத்தை பண்ணிட்டு அன்னைக்கு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு 2வது வயது பூர்த்தி ஆகும் பொழுது அன்னப்பிராசனம் தினத்தன்று அந்த குழந்தைக்கு நம்ம சாதத்தை வச்சு நல்லா ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பசைஞ்சு அதில் நெய்யை விட்டு பருப்பு போட்டு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் ஊட்டுவோம். அதுக்கும் மந்திரம் இருக்குது, அன்னப்பிராசனம் ஊட்டுறதுக்கும். அப்படி அந்த அன்னப்பிராசனத்தை நாம் ஊட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தையானது அந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தது. அந்த குழந்தைக்கு அந்த வயிற்றுக்குள்ள அது போகும்பொழுது அந்த குழந்தைக்கு பசியானது நன்றாக இருக்கும். அந்த குழந்தை தினந்தோறுமே நன்றாக சாப்பிடும். நல்ல போஷாக்கோட பிரமாதமாக நன்றாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த அன்னப்பிராசனம் அன்றைய தினத்தில் தானம் கொடுக்கணும். அதே இந்த குழந்தைக்கு 3 வயது பூர்த்தியாகும் பொழுது அக்ஷராபியாசம்
அக்ஷராபியாசம்னா என்ன? குழந்தைக்கு எழுதுறது எப்படிங்கிறது நெல்லில் போட்டு தகப்பனார் வந்து பிடிச்சி எழுதுவார். வாத்தியார் வந்து மந்திரம் சொல்லுவார். அப்படி அந்த அக்ஷராபியாசம் செய்யக்கூடிய அந்த தினத்தில் தானங்களை கொடுக்க வேண்டும். விவாகம்னாக்கா திருமணம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம திருமணம் பண்ணுவோம். பிள்ளைக்கோ பையனுக்கோ பெண்ணிற்கோ நம்ம விவாகம் பண்ணுவோம். அந்த விவாக தினத்தன்று, திருமண தினத்தன்று மற்றும் வளைகாப்பு, சீமந்தம் ஆகிய நாட்களில் அந்த தினத்தன்றும் கண்டிப்பாக இந்த தசதானங்களை பண்ண வேண்டும். இது எதுக்காக இந்த தசதானம் வந்து திருமணத்தில் பண்ணுறோம் அப்படின்னா, விவாகத்தில் அந்த தம்பதிகளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயானவள் அதிவிரைவிலே கர்ப்பத்திலே சிசுவானது உருவாகும். வளகாப்பு சீமந்தத்தில் ஏன் பண்றோம்? அந்த ஸ்திரீ பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவானது பிரமாதமாக போஷாக்குடையும் நன்றாக இருந்து அந்த ஸ்திரீக்கு பெண்ணிற்கு சுகப்பிரசவமாகும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். சுகப்பிரசவமாகும் அந்த மாதிரி தானங்களை கொடுத்தா அன்னைக்கு. அதே ஒரு மனிதருக்கு 60 வயது பூர்த்தியாகின்றது, அதாவது சஷ்டித்த பூர்த்தி. 70 வயது பூர்த்தியாகுது, அது பீமரத சாந்தி. 80 வயதானது பூர்த்தியாகுது, அன்றைய தினம் வந்து சதாபிஷேகம். 90 வயதானது பூர்த்தியாகுது, அது கனகாபிஷேகம். இந்த வயசு எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்க, ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ கணக்கு பண்ணக்கூடாது. அவ பிறந்த அந்த தினத்துல எந்த நட்சத்திரமானது இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அதுல தான் செய்யணும். ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமா பிறந்த நாளை செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த தினங்களில் எல்லாம் தாராளமாக தானங்களை கொடுக்க வேண்டும். நமது தாயாரோ, குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ யாரேனும் அவர்களுடைய காலம் முடிந்து அவர்கள் மரணம் அடைந்து விட்ட நாளிலிருந்து 10வது நாள் அல்லது 11வது நாள் காரியமானது கர்மா, அவர்களுக்கு செய்யக்கூடிய கர்மா, அந்த தினத்தன்று நிச்சயமாக கண்டிப்பாக தசதானங்களை கொடுக்க வேண்டும். எதுக்காக அந்த தசதானங்கள் அந்த நாளில் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, இந்த யமதூதர்கள் வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவாளோ யாராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தூல ரூபத்தை அவ இறந்த நாளிலிருந்து 10வது நாள் வந்து தான் யமதூதர்கள் கூப்பிட்டு போகிறான். அது வரைக்கும் அது வந்து நம்ம அந்த ஸ்தூல ரூபம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். நாம் கொண்டு எரிக்கிறது பூதவர்களை எரிக்கிறோம், இல்லை புதைக்கிறோம், எதையோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் புதைக்கக்கூடாது. தர்மசாஸ்திர பிரகாரம் தகனம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது வெறும் பூத உடல். அவளுடைய அந்த ஸ்தூல ரூபமானது நம்ம கிரகத்தில் இருக்கும். அவள் வந்து 10வது நாள் வந்து யமதூதர்கள் ஆழ்த்திட்டு போவா. அவள் ஆழ்த்திட்டு போகும்போது இவளுக்கு நம்ம காரியத்தை பண்ணிடணும். அது பேர் வந்து தசாசுன்னு சொல்லுவா. அந்த 10வது நாள் அன்னைக்கு தானங்களை கொடுக்க வேண்டும். எதுக்காக தானம் கொடுக்குறோம்? நம்மளோட தாயாரோ தகப்பனாரோ அவளை நல்லபடிக்கா அவள் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலோ, என்ன புண்ணியத்தை பண்ணாலோ, அவளை எந்த தொந்தரவும் செய்யாமல் யமதூதர்கள் ஆழ்த்திட்டு போகணும் அப்படின்றதுனால தான் அந்த தசதானங்களை கொடுக்குறோம். அப்போ அந்த யமதூதர்கள் என்ன பண்ணுவாளாம், ஆஹா
இந்த இறந்தவரை நம்ம ஆசிட்டு போகிறோமே, இவரோட பையனை பார்த்தேலா? எவ்வளோ பிரமாதமாக தச தானங்கள் தன்னுடைய தகப்பனாருக்காக ரொம்பவும் ஸ்ரத்தையா இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு பார்த்தேலா? அதனால அந்த பையனுக்காகவாவது இவருடைய நமது தாயாரோ தகப்பனாரோ இறந்தவர்களுக்கு தொல்லை பண்ணாமல் நாம் எடுத்துட்டு போனோம்ட்டு யமதூதர்கள் அவர்களுடைய மனதலை எண்ணிக்கொள்வாளாம். பல்லக்கில் அழைச்சிட்டு போவாளாம், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல். அதற்கு பிறகு மற்றும் நமது குடும்பத்தில் நாம் இப்பொழுதெல்லாம் நம்ம கிரகத்தில் நாம் ஹோமம் எல்லாம் பண்ணுறோம். ஹோமங்கள்னால் என்ன? கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். கிரகப்பிரவேச தண்ணிக்கும் கொடுக்கணும்னு இருக்கு தசதானங்கள். அப்புறமா சாதாரணமாக இருக்கும்போது எப்படின்னா நமக்கு சரியில்லை, ஜாதகத்தில் கிரகங்களுடைய இது சரியில்லை அப்படின்னாக்கா ஹோமம் பண்ணுவோம் வாத்தியாரை கூப்பிட்டு. அப்படி ஹோமம் பண்ணுவோம் தான் அந்த ஹோமம் பண்ணுற நாள்லேயும் கொடுக்கணும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த தானங்கள்லாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கான். இதற்கு முன்பதிவில் போட்டிருக்கான். அதை விட மிகவும் முக்கியம் என்னன்னாக்கா, இன்றைக்கும் சொல்கிறேன், நித்தியமும் சந்தியாவந்தனம் ஜபங்கள் பண்ணக்கூடிய, வேதமே படிக்க வேண்டாம், நித்தியமும் சந்தியாவந்தனம் ஜபங்களை பண்ணக்கூடிய பிராமணராக இருந்தால் அவருக்கும் கொடுக்கலாம். அவர் நித்திய சந்தியாவந்தனம் பண்ணணும். உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு வாங்கிட்டு போகக்கூடாது. நான் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன், நித்தியமும் பண்ணுறேன், அவர் மனசாட்சிக்கு தெரியும் பண்ணுறது இல்லைன்னு. மனசாட்சி பிரகாரம் பிராமணர்கள் நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல தானங்கள் வாங்கக்கூடியவர்கள் பிராமணன் தானம் வாங்க வேண்டும் தான். அதுவும் பிராமண வந்தக்காரர்கள்ட்ட மட்டும்தான் வாங்குவோன்றது கிடையாது. பிராமண கத்திரிய வைசிய சூத்ர 4 பேர் வெட்டி 4 வர்ணக்காரர்கள்ட்டையும் வாங்கணும். ஏன்னா அந்த பிராமணன் தேவர்களுக்கு சமமானவன், அமரர். வேதம் படித்த வேததர்ம சாஸ்திரம் படித்தவன் அமரன்னு பேரு. அவன் அடைய பிறவியாக பிறந்து அவருக்கும் காலம் முடியும். காலம் முடியும்னா திருப்பி அவர் அதே இதில் தேவர்களாக உருவார். மறுபடியும் தேவர்களாக அவர் எல்லாருக்கும் நல்லதை சொல்லிட்டு இருப்பார், எல்லாருக்கும் நல்லதை செய்வார், வேதத்தை படிப்பார், எல்லாத்தையும் முன்வார். திருப்பி அவர் ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்பார். அவருடைய ஆத்மாவிற்கு மட்டும்தான், அந்த ஸ்தூலரூபத்திற்கு மட்டும்தான் கிடையாது. மற்றவர்கள் அனைவருக்கும் அமரர்களாக ஆக முடியாது. புரியுதுங்களா? இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை தினத்தன்று தானங்களை கொடுக்க வேண்டும். அதேபோல் ஒரு பெரிய பெரிய கோவில்கள்லாம் ஆலயங்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுவாள். அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் யாகசாலையில் தசதானங்களை கொடுக்க வேண்டும். அதேபோல் கோவில்களில் பிரம்மோற்சவம்னு நடக்கும், 10 நாள் உற்சவம், அதுக்கும் யாகசாலை வச்சிருப்பான். தினந்தோறும் 10 நாட்களும் இந்த தசதானங்களை கொடுக்க வேண்டும். அதாவது அந்த உபயதார் யார் இருக்காரோ அவ செய்யணும். கொடுக்க வேண்டிய தசதானங்கள் 10 தானங்கள் என்னென்ன? கோதானம், பசுமாடு. இப்போ நம்மளால பசுமாடு வாங்கி தர முடியுமா? முடியாது. ஆனால் இதே செல்வந்தராக இருப்பவர்கள் தாராளமாக வாங்கி கொடுப்பார்கள், வாங்கி கொடுக்கலாம். அதற்கு அந்த வேதம் படைத்த பிராமணராகப்பட்டவர் என்ன பண்ணுவார்? கோதானத்துக்கு முழுசா ஒரு தேங்காயை வச்சுட்டு
அதில் ஒரு ரூபாய் கையினை வச்சு அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார், கோதானம்னுட்டு சொல்லுவார். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கீழே விட்டீங்கன்னா அவருக்கு கோதானம் பண்ண பலனானது கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு ரூபா போருமா? இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு என்ன, ஒரு சாதாரணமாக ஒரு 500 ரூபாயாவது வைக்கணும். அது வச்சாலே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பசுமாடு கொடுத்த பலன். இரண்டாவதாக பூதானம். பூதானம்னா என்ன? நிலம், பூமி தானம் செய்யறது. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தா, பண்ணாம இல்லை யாரும். ஆனால் இப்போ பூமி தானம் பண்ண முடியுமா? இப்போ பூமி தானம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதற்கும் மந்திரத்தின் மூலமாக சொல்லி அதற்கு உண்டான சம்பாவனையை வைத்து விட வேண்டும். 500 ரூபா வச்சா போதும். ரஜத தானம், அதாவது 3வது தானம் ஸ்வர்ண தானம், தங்கம். இப்போ தங்கம் வாங்க முடியுமா? 1 கிராம் 15,000 ரூபாய்க்கு போயிடுது. என்னெல்லாம் தங்கம் கொடுத்துருந்தா நிறைய கொடுத்தா, நான் கூட வாங்கியிருக்கேன் தங்க காசு. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் 1 பவுனே 150 ரூபா. அதனால எல்லாரும் 1 கிராம் தங்கம் வச்சு கொடுத்துருந்தா. இன்னைக்கு 15,000 ரூபா. முடியுமா? முடியாது. ஆனால் வசதி இருக்கிறவா இன்னமும் கொடுத்துன்னு தான் இருக்கான். வசதி இருக்கிறவா கொடுக்குறான். அதான் அவளுடைய இஷ்டம், அவள்கிட்ட வசதி இருக்கு கொடுக்குறான். வசதி இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? அதுக்கும் ஒரு 500 ரூபா வச்சு கொடுக்கும். அடுத்ததாக ரஜத தானம். ரஜதம்னா என்ன? வெள்ளி. அந்த பிராமணருக்கு வெள்ளியில் பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும், தட்டு வாங்கி கொடுக்கணும், பஞ்சபாத்திர உதிரணி எல்லாம் அவருக்கு வாங்கி கொடுக்கணும் வெள்ளியிலேயே. இப்போ வெள்ளி எங்கேயோ போயிடுது. 300 ரூபா கிட்டத்தட்ட போயிடுது 1 கிராம். அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ரூபா வச்சு அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. வஸ்திரதானம். அந்த பிராமணன், வேதம் படித்த பிராமணாகப்பட்டவர் உடுத்திக்குள்ள வேஷ்டி, 9 கஞ்சி வேஷ்டி, நல்ல பிரமாதமான வேஷ்டியாக வாங்கி கொடுக்கணும். வேஷ்டி அங்க வஸ்திரம் 2 பேருக்கும் அந்த 9 கஞ்சின்ற வேஷ்டியில். ஏன்னா அவர் அந்த வேஷ்டியை கட்டிக்கணும், அதை தான் அவர் வாங்கி கட்டிக்கணும். அப்போதான் நீங்கள் அந்த கொடுத்த தானத்துக்கு பலன். தீர்த்த பாத்திரம். அவர் தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக, ஜலம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய பாத்திரம். என்ன பாத்திரம்? தாமிரத்தில் செம்புல கொடுக்கணும் அவருக்கு, இல்லைன்னா பித்தளையில் ஒரு சொம்பு வாங்கி கொடுக்கணும். தர்பாசனம் இல்லைன்னா மணப்பலகாய். தர்பாசனம்னா என்ன? தர்பத்திலேயே செய்து இருக்கக்கூடிய பாய். பலாசு மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த பலாச மரத்தில் செய்யப்பட்ட மணப்பலகாயத்தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க வேத தர்ம சாஸ்திரத்தில். தானமாக கொடுக்கக்கூடிய மணப்பலகாய். ஏன்னா இந்த தர்பாசனத்தில் உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஜபங்களும் பலாச மரத்தில் செய்யப்பட்ட அந்த மணப்பலகாயில் உட்கார்ந்து பண்ற அந்த ஜபமும் அவ்வளவு தூரம் பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. ஆக அதை அவருக்கு தானமாக கொடுக்கணும். தானியங்கள், பச்சரிசி, மளிகை பொருள்கள், பதார்த்தங்கள்னா காய்கறிகள், அதெல்லாம் அவருக்கு தானமாக கொடுக்கணும். பச்சரிசினா நல்ல அரிசியாக வாங்கி கொடுக்கணும். எந்த பொருளும் அவர் சாப்பிடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ.
மளிகை பொருளும் நல்ல நல்ல மளிகை பொருளாக வாங்கி கொடுக்கணும். பதார்த்தங்கள் காய்கறியை பார்த்தா நல்ல காய்கறியாக வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தானா இவர் சொல்லிட்டார் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னுட்டு புழுத்து போன அரிசி, சாப்பிட முடியாத அரிசி, எதுக்குமே உபயோகப்படாத மளிகை சாமான்கள், வாடி வதங்கி போன காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்தேன்னா உங்களுடைய பாவங்கள் 2 மடங்காகும். தானம் கொடுத்தா அது தானத்திலே வராது. அடுத்ததாக அந்த பிராமணருக்கு நடந்து போவார். நடந்து போகும்பொழுது அவருக்கு காலெல்லாம் முள் கல் எல்லாம் குத்தும் இல்லையா, அதனால் பாதரட்ச சத்ரா சாமரம். சத்ரா சாமரம்னாக்கா வெண்சாமரம்ங்கிறது விசிறி. இப்போ வெண்சாமரம்லாம் இப்போ வாங்கி கொடுக்க முடியாது, விசிறி. சத்திரம் என்றால் குடை. அவனாக்கா செருப்பு, குடை, விசிறி. இந்த தானத்தை அவருக்கு கொடுக்கணும். 10வது தானமாக புஸ்தக தானம். என்ன புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும்? வேத புஸ்தகங்கள் மற்றும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவிய புஸ்தகங்கள் வாங்கி அந்த பிராமணருக்கு தானமாக கொடுக்கணும். மேலே குறிப்பிட்ட தானங்களை அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த வீடியோ பதிவினில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் வேத தர்ம சாஸ்திரத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இது. இது என்ன ஆகிப்போச்சுன்னா, பிராமணர்களுக்கு மட்டும் தான்ட்டு ஒரு பெரிய ஒரு பிராபகண்டா பண்ணிட்டு இருக்கா. அதுவும் பிராமணர்களையும் இப்போ வந்து யாரும் அவ்வளோ தூரம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியாக இல்லை. எல்லாருக்குமே மனிதப்பிறவியாக பிறந்த அனைவருமே செய்யணும் தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். இதற்கு அடுத்த பதிவினில் இந்த தசதானங்கள் 10 தானங்கள் நீங்கள் இந்த வேதம் படித்த வேத தர்மசாஸ்திரம் அறிந்த பிராமணனுக்கு கொடுப்பதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இதை பற்றி நாளைய வீடியோ பதிவில் உங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அடியேனுடைய அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களே, வேதம் படித்த வேத தர்ம சாஸ்திரம் தெரிந்த பிராமணர்களுக்கு இதிலே குறிப்பிட்ட தானங்களை எல்லாம் கொடுத்து தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கம்லாம் போனோம்னா பெரிய பெரிய சிரோன்மணிகள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவள்லாம் மகான்கள். அவளெல்லாம் நாம தான் பாதுகாக்கணும். எத்தனையோ பேர் இருக்கா உண்மைக்கு பாடுபட்டு, உண்மைக்கு புறம்பாக இருப்பவர்கள் 10 வீடு 10 காரு பங்களா, இங்கேருந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் செஞ்சுட்டு வருது. அயல் நாட்டுக்கே போகக்கூடாது, தர்மசாஸ்திரம் அறிந்தவர்கள் வேதம் படித்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறா, கடல் கலந்து போய் சம்பாதிச்சுட்டு வரா. அது அவா இஷ்டம். அவா கர்மாக்களே அவா வந்து எப்படி பண்ணுறாளோ அது அவளோட இஷ்டம். அதில் நான் தலையிடல.
தர்மம் என்னவோ அதை மட்டும்தான் நான் சொல்லணும். அதுதான் என்னோட பணி. வாழ்க வளமுடன், நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.